ஹாய் காய்ஸ், நம்ம மிமிமா கிட்ஸ் டுட்டோரியல்ல அனிமல்ஸ் ரிப்போர்ட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமல் ஹார்ஸ், அதாவது குதிரை. குதிரைக்கு ஏன் குதிரைன்னு பேர் வந்திருக்கும்? நீங்கள் நினைக்கிற போல குதிரை குதிச்சு குதிச்சு போகிறதுனால தான் குதிரைன்னு பேர் வந்திருக்கான். அதே தமிழில் சொல்லப்போனால் பரிந்துன்னு சொல்லலாம். குதித்து போகிறத பரிந்துன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி பரிந்து பரிந்து போகிறதுனால சுத்த தமிழில் பரி என்றும் சொல்லப்படுது. இது ஒரு பாலூட்டி இனத்தை சார்ந்த தாவர உண்ணி. இது குட்டி போட்டு பால் கொடுக்குற இனத்தை சார்ந்தது தான். ஆனால் தாவரங்கள் மட்டும்தான் சாப்பிடும், கறியெல்லாம் சாப்பிடாது. இந்த குதிரையோட வளர்ச்சி நிலையில வச்சு பல்வேறு வகைகளில் பிரிக்கலாம். 1 வயதுக்கு குறைவான ஆண் பெண் குதிரைகளை போல் இல்லைன்னா குட்டி குதிரை அப்படின்னு சொல்லலாம். 1 முதல் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் குதிரைகளை யார்லிங் அப்படின்னு சொல்லலாம். 4 வயதுக்கு உட்பட்ட ஆண் குதிரைய கோல்ட் அப்படின்னு சொல்லலாம். 4 வயதுக்கு உட்பட்ட பெண் குதிரைய ஃபில்லி அப்படின்னு சொல்லலாம். 4 வயது அல்லது அதற்கு மேல் நன்கு வளர்ச்சி அடைந்த பெண் குதிரைய மேர் அப்படின்னு சொல்லலாம். 4 வயது அல்லது அதற்கு மேல் நன்கு வளர்ச்சி அடைந்த ஆண் குதிரைய பொலிக்குதிரை அல்லது ஸ்டாலியன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட குதிரைகள் 25 இருந்து 30 வயசு வரைக்கும் வாழும். சில குதிரைகள் வழக்கத்துக்கு மாறாக 40 வயசு வரைக்கும் கூட வாழுமா. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பழைய ஃபெல்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குதிரை 62 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துச்சான். இப்ப 2007ஆம் ஆண்டு அகப்ஃபாஃப் என்ற குதிரை 56 வயசுல தான் உயிரிழந்திருக்குது. அது உலகிலே ரொம்ப நாள் வாழ்ந்த குதிரை அப்படின்னு சாதன புத்தகத்துல கூட இடம் பெற்றிருக்குதான். குதிரைகள் சராசரி 60 முதல் 62 வரைக்கும் அங்குலம் வளருமா. இந்த குதிரைகள் உடம்புல மொத்த எலும்புன்னு பார்ப்போம்னா 205 எலும்புகள் இருக்குமா. சுமார் ஒரு குதிரை 450 கிலோ வரைக்கும் நல்லா வளருமா. குதிரைகளோட வயதை அதோட பல்ல வச்சே நம்ம கணக்கு பண்ணலாமா. குதிரைகளுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்க போனா அதோட குளம்புகள், அதாவது காலில் ஒன்று கருப்பா இருக்கும்ல, அதான் குளம்புகள். அதான் குதிரைகளுக்கு ரொம்ப முக்கியமா. மனிதர்களுக்குன்னு நம்மளுக்குலாம் எப்படி அந்த நகம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி அதுகளுக்கு. குதிரைகளுக்கு கண் பார்வை ரொம்ப சிறப்பா இருக்குமா. ஒரு கண்ணிலே 350 பாகை வரைக்கும் பார்க்கக்கூடிய திறன் இருக்கா. குதிரையை ராத்திரியும் கூட நல்ல தெளிவா பார்க்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறன் இருக்கான். ஆனா குதிரைக்கு நிறக்குறடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதன் மூலமா அதுக்கு வெறும் 2 கலர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியுமா. இது கேட்கும் திறன் ரொம்ப அதிகமா. ஒரு 150 பாகை வரைக்கும் காது மடல்களை திருப்பி கேட்குமா. அந்த அளவுக்கு அதுக்கு திறன் அதிகமா. தொடுதிறன், சுவை திறன் இதெல்லாம் அதுக்கு ரொம்ப அதிகமா இருக்குமா. காது, மூக்கு, கண்ணு அந்த பகுதிகள்லாம் உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குமா. குதிரை தான் இருக்கிறதுல ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு விலங்கு. சராசரி 1 மணி நேரத்துக்கு 6.4 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா. இந்த குதிரை நின்று கொண்டு படுத்து கொண்டு 2 வகையிலும் தூங்கக்கூடிய வல்லமை படைத்ததான். பல 100 ஆண்டுகளா ஏறு வண்டி இழுக்க, காவல் படைக்கு, விளையாடுறதுக்கு, அதாவது குதிரை பந்தயம், குதிரை ஏற்றம் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு நம்ம பழங்காலத்தில் அரசர்கள்லாம் காவலுக்கு இந்த குதிரை படையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களா. இந்த மாதிரிக்கெலாம் பல 100 ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். 2008ஆம் ஆண்டு கணக்குப்படி ஏறத்தாழ ஒரு 59 லட்சம் குதிரைகள் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே குட்டி, சொன்னது மூலமா குதிரைகளை பத்தி கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலரா வரும். பாய்.